வணக்கம் வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கொஸ்டின் என்னென்னா குரூப் 1 1999 கேட்ட ஒரு கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். இது என்ன கொஸ்டினா வேறு ஒன்றும் இல்லை, ஒரு ஜாமெட்ரி ரிலேட்டடான ஒரு கொஸ்டின். ஏன் மேக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம்னா, இப்போ கடைசியாக ஒரு 2 வருஷமாக மேக்ஸ்லேருந்து ஒரு 50 கொஸ்டின் ஆவரேஜாக கேட்குறான். இந்த 50 கொஸ்டினில் நீங்கள் ஒரு 45 கொஸ்டின் நல்லா பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக கொஞ்சம் உள்ள குரூப் 1 உள்ளே நீங்கள் என்ட்ராகிறதுக்கு கொஞ்சம் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்குன்னு பார்க்குறேன். இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆங்கிள் ஆஃப் ஏஓபி கேட்டிருக்கிறான். ஆங்கிள் ஆஃப் ஏஓபி இதில் இருக்க ஆங்கிள் என்ன கேட்டிருக்கிறான்னு கேட்டிருக்கிறான் கொஸ்டினில். அதுக்கு முன்னால் ஒரு சின்ன விஷயம் நம்ம பார்த்துலாம். ஒரு 2 தியரம் மாதிரி. தியரம்னா கிடையாது, நீங்கள் கன்ஃபியூஸே ஆகிட வேண்டாம். இதுக்கு எந்த ஒரு ஃபார்முலாவும் நீங்கள் மெமரி பண்ணணும் தேவையில்ல. ஈஸியாக மார்க் வாங்கக்கூடிய வழி இது. ஈஸியாக மார்க் வாங்கலாம். இதுக்கு ஒரு 2 இது வேறு ஒன்றும் இல்லை. இந்த தியரம் ஒன்று என்னென்னா, இது சென்டரில் இருந்து ஒரு 2 கோடு, அப்புறமா இந்த 2 பாயிண்ட்லேருந்து ஒரு கோடு. இப்போது 2 ஆங்கிள் கிடச்சிருச்சா, அந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் எக்ஸாக இருந்ததுன்னா இது 2xஆக இருக்கும். எக்ஸாம்பிள் இது 40 டிகிரி இருந்துச்சுன்னா இது 80 டிகிரி இருக்கும். இதுதான் ஒரு கான்செப்ட். ஓகே, சென்டரில் இருந்து ஒரு 2 கோடு ஆங்கிள், அது இந்த எண்டிலேருந்து இன்னொரு கோடு, இந்த ஒரு இது வச்சுட்டா. இன்னொரு கான்செப்ட் என்ன கான்செப்ட்னா, சென்டர்லேருந்து ஒரு ஏதோ ஒரு நான்னா என்ன தெரியுமா, ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு. இந்த கோட்டுக்கு சென்டர்லேருந்து வரையக்கூடிய 2 கோடுகள். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சென்ட்ரு இதுதான் கோடு. நான்னா என்னென்னா, வட்டத்தை குறுக்க வெட்டுத கோடுக்கு பேர் தான் கோடுன்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு 2 ஆங்கிள், இந்த 2 ஆங்கிள் சமமாக இருக்கும். எக்ஸ் இது 25 இருந்துன்னா இது 25 இருக்கும். இது 30 இருந்துச்சுன்னா இது 30 இருக்கும். புரியுதா? இந்த 2 கான்செப்ட். ஒன்று, இந்த இது எக்ஸாக இருந்ததுன்னா 2xஆக இருக்கும். இங்கே 2, இந்த 2ஐயும் மிங்கிள் பண்ணி தான் நம்மளுக்கு கொஸ்டினே இருக்குது. ஓகேவா? இது எப்படி நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த கான்செப்ட்லேருந்து உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போது ஆங்கிள் ஆஃப் ஏஓபி ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ஏசிபி டு ஆங்கிள் ஆஃப் ஏசிபி கண்டுபிடிக்கணும். இந்த ஃபஸ்ட் அப்போ இந்த ஏசிபி கண்டுபிடிச்சா போகுமா? அப்போ ஆங்கிள் ஆஃப் ஏசிபி ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஒன்றும் கிடையாது. இது 2ஐயும் கூட்டினீங்கன்னா அதான் ஆன்சர். எப்படி 2னா, நம்மளுக்கு இந்த தேரத்தில் பார்த்துருக்கோம், இது 30னா இது 30. அதே மாதிரி இந்த ஆங்கிளை மட்டும் நீங்கள் பாருங்கள், இந்த பாதியை மட்டும் பார்த்தீங்கன்னா இது 25னா இது 25. அதேமாரி இந்த இதை மட்டும், இந்த ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா இது 35னா இது 35. அப்போது ஏசிபி வந்துருமா? ஏசிபி என்ன வரும்? இது 2ஐயும் கூட்டினா வந்துருமா? 25 + 35 கண்டுபிடிச்சாச்சா? எவ்வளவு? 60 வந்துருச்சா? 35 25 60 வந்துருச்சு. ஓகே, இப்போ ஏசிபி கண்டுபிடிச்சாச்சுன்னா ஏஓபி கண்டுபிடிச்சலாமா? ஆங்கிள் ஆஃப் ஏஓபி ஈக்குவல் டு 2 இன்ட்ரு ஆங்கிள் ஆஃப் ஏசிபி. ஏசிபி எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 60 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ என்னது? 120 டிகிரி. இதான் ஆன்சர். புரிஞ்சுதா? ரொம்ப சிம்பிள் கொஸ்டின், ரொம்ப ஒன்றும் காம்ப்ளிகேட்டடான கொஸ்டினாக கிடையாது, ஈஸியான கொஸ்டின். அது எப்படின்னா, டேரெக்டாக இந்த ஆங்கிள் கேட்டிருந்தாங்கன்னா, இங்கே ஆங்கிள் 2 ஆங்கிள் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த 2ஐயும் கூட்டி 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இதுதான் ஆன்சர். இதுதான் ஷார்ட்கட். இது எப்படி வந்துச்சு? இங்கே தான் இந்த ஒரு 2 தியரத்தை காட்டணும். இந்த 2 தியரம் படி பார்த்தீங்கன்னா, இது எக்ஸ்னா இது 2x, இங்கே எக்ஸ்னா இதுவும் எக்ஸ். இது 25னா இது 25, இது 30னா அதேமாதிரி. இதேமாதிரி இங்கே ஒரு 4 வரைதான். இப்போ இதில் ஒரு 2 இது கிடைக்குமா? இங்கே ஒரு 4 வரைதான். நம்மளுக்கு இப்படி ஒரு எப்படி 4 வரைஞ்சாலும் நம்மளுக்கு ஒரு சென்டரில் இருந்து வரையக்கூடிய 4ம் அதில் அதோட புள்ளிகள் ஜாயின் பண்ணுற இடமும் இந்த ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.